இந்தியா காஷ்மீர் மோதல் தொடர்பில் பில்லிஸ் முஃப்தி டாக்டர் மாசா அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அதிர்ச்சியும் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் காஷ்மீரிலும் மற்ற இடங்களிலும் முஸ்லிம் பெண்களை கற்பழித்துக் கொள்கிறது. மோடி அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிரான அடக்குமுறை அரசாங்கம். காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கே சொந்தமானது. ஆனால் இந்தியா அதனை ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை டாக்டர் மாசா வெளியிட்டுள்ளார். இவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்ல, மாறாக பொறுப்பற்ற மற்றும் தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கும் வகையில் உள்ளன. இது போன்ற வார்த்தைகள் பொது சொற்பொழிவுகளில், அதுவும் மதிக்கப்படும் ஒரு மத தலைவரின் வாயிலிருந்து வெளிப்படும் போது மதவாதம் தூண்டப்படும் அபாயமும் உள்ளதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். காஷ்மீர் விவகாரம் போன்று இன்னொரு நாட்டின் சொந்த பிரச்சனைகளை இங்கு மத ரீதியாக கோர்த்துவிடும் டாக்டர் மாசாவின் பேச்சு உள்ளூர் நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும். இங்கு லட்சக்கணக்கான இந்துக்களும் இந்திய வம்சாவளி மக்களும் உள்ளனர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் டாக்டர் மாசாவின் மதவாத பேச்சு குறித்து தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இதுவரை வாய் திறக்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை. எனவே வெறுப்புணர்வை தூண்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய இதில் பிரதமரே தலையிட வேண்டும். உள்துறை அமைச்சும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு கழகமான ஜாக்கிமும் பாரபட்சமின்றி டாக்டர் மாசாவின் பேச்சு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா மலேசியா நல்லுறவு தொடர இத்தகைய கருத்துகள் மலேசியாவின் நிலைப்பாடு அல்ல என்பதை விஸ்மா புத்ரா இந்திய தூதரகத்திடம் தெளிவுபடுத்த வேண்டும் என கணபதி ராவ் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் பக்கமே மலேசியா நிற்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டு பேசிய போது டாக்டர் மாசா அக்குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது.